பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை மீட்பார் தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நீர் தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் தியானிக்கவும் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று தாவீது பாடியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பாவிகளாயிருந்த நம்மை அவரது மிகுந்த கிருபையினால் ரட்சித்த தேவன் தொடர்ந்து நம்மை குறித்த தீர்மானத்தின் பாதையில் நம்மை நடத்தவும் அவர் விரும்புவதால் அவரது பாதையில் நாம் நடக்க அவரது கிருபைகளை நமக்கு எந்நாடும் தந்து அவரது பாதையிலே வழிநடத்துகிறார். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட நம்மில் ஒரு சிலரை அவரது ராஜ்ய பணிக்கென்று அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது நமது அழைப்பில் நாம் நின்று செயல்படுவதற்கு வேண்டிய ஆவிக்குரிய ஒத்தாசைகளை மட்டும் தந்து நடத்துவதில்லாமல் அப்படிப்பட்ட ஊழியங்களை நடத்துவதற்குண்டான எப்பேற்பட்ட பெரிய தேவைகளாக இருந்தாலும் கூட அதையும் அவரே அற்புதமாக தந்து நம்மை நடத்துவார். இப்படிப்பட்ட தேவைகளுக்காக நாம் யாரிடத்திலும் போய் காணிக்க வேண்டும், ஊழியத்திற்காக அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அழைத்தவர் அவர், ஊழியம் அவருடையது, ஆத்துமாக்கள் அவருடையவர்கள், ரட்சிப்பும் அவருடையது. எனவே எவ்வளோ பெரிய தேவைகள் நமக்கு இருந்தாலும் கூட, அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் கூட அதை நமக்கு தந்து நம்மை உற்சாகப்படுத்தி ஊழியத்தின் பாதையிலே நடத்துவது அவருக்கு மிகவும் லேசான காரியமான கருமையர்களே. இப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நரிக்குறவர்கள் மத்தியிலே முதலாவது ஊழியம் ஆரம்பமான போது அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருந்தது. எனவே மாதம் மாதம் அவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு 6 கிலோ அரிசி அப்படின்னு அந்த தேவையை அதில் நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவளை நாங்கள் போய் எங்கே சந்திக்க வேண்டியிருந்ததில் சென்னையிலே பார்க்கும் பொழுது பல்லாவரத்துக்கு பகுதியிலே இருக்கிற நரிக்குறவர்கள் காலையிலிருந்து நாங்கள் போக வேண்டும். இங்கேருந்து ஒரு 4 மூட்டை அரிசி, ஒரு 200 கிலோ அரிசி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் ஆண்டவரே, இதை எப்படி எங்களுக்கு செய்வது
என்று தெரியவில்லை. அங்கே போய் அங்கே இருக்கிற அரிசி கடையில் வாங்கிட்டு வந்தாலும் இவங்ககிட்ட நின்று கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம மேலே விழுந்து அந்த அரிசியெல்லாம் எடுப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. எனவே கொஞ்சம் அலூஃபாக நின்று உங்களுக்கு கொடுப்பதற்கு வேண்டிய ஒரு வசதியும், ரெண்டாவது இங்கேருந்து மாதத்துக்கு இருமுறை அங்கே பல்லாவரத்துக்கு போகிறதுனாலே, அந்த நரிக்குறவு காலனிக்கு போகிறதுனாலே எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும், எதையாவது ஒரு காரியத்தை எங்களுக்கு வாய்க்கு செய்யும் என்று நான் மனதுக்குள்ளே ஜெபித்து கொண்டே இருந்தேன். வெளியெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிலாம் நான் ஜெபிக்கவில்லை. அந்த வேளையில் ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே நாகர்கோயிலில் தொடர்ந்து எனக்கு ஊழியம் நடந்ததினாலே அழகி மண்டபம் என்ற இடத்துல ஊழியத்துக்கு அழைத்திருந்தார்கள். அவசரமாக எனக்கு டிக்கெட் புக் பண்ணதுனால நான் போகிறதுக்கு டிக்கெட்டை புக் பண்ணி கொண்டு நான் போயிட்டேன். சரி, வரும்போது நமக்கு ஏதாவது பஸ்லேயோ ட்ரெயின்லையோ வந்துருந்தால் நான் போயிட்டு இருந்தேன். அந்த இடத்துக்கு போகிறப்ப அந்த அழகி மண்டபத்தில் ஊழியங்கள் நடந்தபோது வெளியரங்கமான அற்புதங்கள் நடந்து, அதாவது நடக்க முடியாமல் கொண்டு வந்து போட்ட ஒரு முஸ்லீம் பாட்டி, அவங்க அந்த நாளிலே அதாவது கை கால் வராமல் இருந்தவங்களுக்கு செய்தி வேளையிலே ஆண்டு தனியாக போய் நான் ஜபிக்க கூட இல்லை. செய்தி வேளையிலே அந்த பாட்டி திடீர்னு எழுந்து நின்று அல்லேலூயான்னு கூச்சல் போட ஆரம்பித்ததினாலே 3 நாள் கன்வென்ஷன் 5 நாள் கன்வென்ஷனாய் அங்கே இருக்கிற முஸ்லீம்களாலேயும் மாற்றப்பட்டது. மிக கிருபையாய் அந்த 5 நாள் கன்வென்ஷன் முடிந்த வேளையில் நான் எனக்கு கொண்டு போன பிரதர்கிட்ட, நாகர்கோயில் என்ற தம்பிகிட்ட நான் கேட்டேன், பிரதர் ஜேசாஸ் பிரதர், இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், எப்படியா எனக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பாஸ்டர் வரும்போது நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்க, இப்போ போகும்போது நீங்கள் சொந்த வண்டியில் போக போகிறீங்க அப்படின்னாரு. சொந்த வண்டியாக இங்கேருந்து நாகர்கோயிலேருந்து 2 வீலருக்கு யார் கொண்டு போய் கூட போகலாம் சொந்த வண்டியில் அப்படின்னு கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டே அவன் கையில் சாவி கொத்து கொடுத்தார். என்னன்னு பார்க்கும்போது ஒரு மகேந்திரா வேனையும், அந்த வேனை ஓட்டுவதற்குண்டான லாசர் என்ற ஒரு நல்ல அருமையான ஒரு டிரைவர் தம்பியும் கத்தர் கொடு அந்த நாளிலே கொடுத்து, அந்த தம்பியோடு இந்த இடத்துல நான் வந்து கத்தருக்கு சாட்சி கொடுக்க சபை நடுவே கத்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, திடீர்னு நமக்கு ஊழியத்தின் பாதையில் சின்ன சின்ன தேவைகள் இருக்காது, பெரிய தேவைகள் இருக்கும். வேனத்தை எங்கே வாங்குறது, எத்தனையோ லட்சங்கள். அப்படியே இருந்தாலும் கூட நாம் யாரிடத்திலும் கேட்காதபடி ஊழியம் அவருடையதாக இருக்கிறதுனாலே, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு அவருடையதாக இருக்கிறதுனாலே இதற்குண்டான எல்லா தேவைகளையும் அவரையே சந்தித்தபடி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த சாட்சியின் மூலம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். பெரியமானே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ரட்சிக்கும் போது கிருபை அளித்த எங்கள் தேவன், ஊழியத்தின் பாதையிலும் உங்களுடைய கிருபை எந்நாடும் உள்ளது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்து இம்மட்டும் வழிநடத்தி வந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து சாட்சியை கேட்கிற அநேக ஊழியர்கள் உம்மை சார்ந்து கர்த்தாவை நாங்கள் தொடர்ந்து உண்மையே கர்த்தாவை பற்றி கொண்டு வாழ எங்கள் தேவைகளை நீர் சந்தித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.